ஷப்பா. அண்ணி ஆ, அங்க பாருங்க. பார்வதி, தேரை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஒருவேளை கதிர் நேர்த்தி கடனை பண்ணிட்டானா? அது எப்படி பண்ண முடியும்? தேருக்குள்ள நாம 2 ஆளால தூக்க முடியாத உரல எல்லாம் உள்ள வச்சிருக்கோம். அண்ணி நீங்க வேணா பாருங்க, கதிருக்கு முதுகு தோல் பிச்சுக்கிட்டு வரப்போகுது. அதையும் மீறி அவன் நேர்த்தி கடன் பண்ணிட்டாலும் அவன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, அப்பா அம்மா யாருன்னு தெரியவா போகுது? ஆ, நீ சொல்றதும் சரிதான் பார்வதி. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கதான் ரொம்ப ஆவலா இருக்குல்ல? கதிர, நீ நல்லபடியா நேர்த்தி கடனை பண்ணு. அந்த சாமி நல்லவங்களுக்கு துணை நிக்கொண்டா. ஆமா கதிர், உன்னை பத்தி பேசினவங்களுக்கெல்லாம் நம்ம சாமியே பதில் சொல்லும். சாமி மேல பாரத்தை போட்டு நீ தேரை இழு. நீ தேரை இழுத்து முடிக்கிற வரைக்கும் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். ஆமா கதிர், நல்லவங்களுக்கு இந்த மாதிரி சோதனைகளை கொடுத்து தான் அவங்கள திருப்பிக்க செய்வாரு. சரி. என்னடி பார்வதி, தேர் அவன் பாட்டுக்கு ரவுண்டு சுத்திட்டு வந்துட்டான். ரவுண்டு இவ்ளோ ஈஸியா சுத்திட்டான். அடுத்த 2 ரவுண்டையும் ஈஸியா சுத்திடுவான் போலயே. ஐயோ அண்ணி இருங்க, இப்பவே ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். வாங்க. அண்ணி இது தூக்கி தேர்க்கடியில போட்டுருவோம். ஆ சரி, போடு போடு. பாத்தீங்களா, அவன் இழுக்க முடியாம மாட்டிக்கிட்டான். சரி வாங்க வாங்க, நம்ம போயிடுவோம். சரி சரி. என்னாச்சு கதிர்? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? என் பேரும் கதர் தான். உங்களால இழுத்துட்டு வர முடியலையா? என் கைய பிடிச்சுக்கோங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வாங்க. பார்வதி, ஐயோ உருண்டு உருண்டு வருது. வா 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 வா.
பார்வதி அம்மா ஐயோ ஐயோ பா பார்வதி நம்ம வச்ச உரல நமக்கே வந்துருச்சு பார்வதி ஐயோ அண்ணி அம்மா ஐயோ லா 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 லா. அப்பா என்ன ரெண்டு பேரும் காலை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏங்க உரல வந்து கால்ல இடிச்சிருச்சுங்க. ஐயோ, உரல்னா இடிக்கிறதுக்கு தானே உரல். ஆமா, இந்த உரலா? எதுக்கு என் பொண்டாட்டி கால் இடிச்ச? என்ஜாய். லா 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 லா. அந்த கருப்ப எங்க கதிருக்கு வழி விட மாட்டாருன்னு சொன்னியே, இப்ப வழி விட்டுட்டாரு பாத்தியா? இப்ப கதிருக்கும் மாங்கல்ய வரைய போட்டுட்டாங்க. அவனும் எங்க வீட்டு புள்ளதான். மகாஜனங்களே கேட்டுக்கோங்க, இந்த பையன் நேர்த்தி கடனை முடிச்சிட்டானா, அதனால வரி போட்டாங்களாம். வரி வேணா போடலாம், ஆனா இவனுக்கு இவனோட அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சிட போதா என்ன? என்னைக்குமே அவன் அனாதங்கிறது மாற போறதில்லை. அம்மா, அன்னைக்கு நீங்க அப்படி பேசுனதுனாலதான் அந்த தம்பி தன்னையே வருத்திக்கிட்டு நேர்த்தி கடனை முடிச்சிருக்காரு. திரும்பவும் இப்படி பேசினா எப்படிமா? உண்மைய யார் வேணாலும் எங்க வேணாலும் பேசலாம், நான் அப்படிதான் பேசுவேன். யார பார்த்து நீ அனாதன்னு? யார பார்த்து அனாதன்னு? அவனா அவனா அவன் அனாதை இல்லடி, அவன் அனாதை இல்ல, அவன் இந்த கருப்பனோட புள்ளடி. இந்த உலகத்துல அனாதைன்னு யாருமே இல்ல. இவனோட அம்மா அப்பா யாருன்னு நிச்சயம் ஒரு நாள் தெரிய வரும், தெரிய வரும்.